அதெல்லாம் ஒன்றால் இந்த காக்காக்கள் சண்டை போன வருஷமே முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தா இந்த வருஷம் மொதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா காக்காக்கள் சண்டை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரஜினி ஃபேன்ஸ் தான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாளே ஆரம்பிச்சிருக்காங்க 2024. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி பிடிக்கும், இருந்தாலும் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ரஜினி ஃபேன்ஸ் தான். நானே சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 மொதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ரஜினியை பார்க்கறதுக்கு அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்த மாதிரியே சும்மா கையை மட்டும் அசைச்சிட்டு போயிடுறாரு. அப்படி ரஜினியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா வந்ததுக்கப்புறம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பேசுனது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்ட்ரைட்டாக போய் தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படி எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஹீரோ வேண்டி இப்படி சண்டை போடுதான்னு தெரியல. ஒரு ஃபேன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கலாம் சேர நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு போயிடலாம். இப்படி ஹீரோக்காண்டி சண்டை போடுறதெல்லாம் வேஸ்ட். அவங்க வந்து பார்த்தா நல்லா சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. 100 கோடி 150 கோடி இன்னொரு 2 வருஷம் போச்சுன்னா 200 கோடி 250 கோடி ஆயிரும். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரோட்லேருந்து சண்டை போடுறதுனால நம்ம மரியாதை தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும்னே சொல்லலாம். நீங்கள் நினைக்கலாம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேற நாள் நம்ம கெத்து அப்படின்னு. ஒரு காலத்தில் உங்களுக்கே புரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனால யாருக்கு இது யாருக்கு கெட்டது யாருக்கு நல்லதுன்னு. ஸோ ஓகே கைஸ், இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஒரு காக்கா இல்லை, எத்தனை காக்கா வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். எவனாக இருந்தாலும் வாங்க மோதி பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வாங்க நாங்கள் பார்த்துக்கிடுறோம். குறி வச்சாச்சு காக்காவுக்கு, ரெக்கைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் உண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நியூ இயர் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கிட்ட தப்புன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லும் போது இப்போ கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, என்னடா இப்படி சொல்கிறேன்னு. பட் இதனால் அவங்களுக்கு எந்த லாபமுமே இல்லை, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த லாபமுமே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிடுவாங்க. பட் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு தவிர இதனால ஒரு யூஸுமே இல்லை. சல்லி பைசாக்கு ஆகாதது இதுக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்களுக்கு கார்த்தி, தளபதி ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சரிங்க. நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்களுக்கு கார்த்தி. இன்றைக்கி உங்கள் ரஜினி ஃபேன்ஸ் பிடிக்குது, நீங்கள் தப்பாக ரைட்டாங்கிறத தப்பாக ரைட்டாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளை சந்திக்கலாம். பை பை. நான் உங்களுக்கு கார்த்தி.